வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாக்டீரியாலஜியில் இருக்க நார்மல் மைக்ரோஃப்ளோரா ஆஃப் தி ஹியூமன் பாடி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. இது மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து செமஸ்டர் எக்ஸாம்லேயும் இருக்கும், ப்ளஸ் இன்டர்னல் பேப்பர்ஸ்லேயும் இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நார்மல் மைக்ரோஃப்ளோரா ஆஃப் தி ஹியூமன் பாடி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். நார்மல் மைக்ரோஃப்ளோராவுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா நார்மல் மைக்ரோபிட்டா அப்படி. இது என்ன ரிஃபர்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அது வந்து நார்மலி லிவ் ஆன் ஆர் இன்சைட் தி ஹியூமன் பாடி. நம்ம உடம்புக்குள்ளேயே inside the human body without causing disease under healthy conditions. இது வந்து இந்த மெயின்லி என்னென்ன பாக்டீரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாஸ், பட் ஆல்சோ ஃபங்கை, வைரஸஸ், ஆர்கே அண்ட் புரோட்டோசோவா இதெல்லாம் இருக்குது. இந்த ஹியூமன் மைக்ரோபிட்டா வந்து எங்கே லிவ்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி சைட்ஸில் இருக்குது. எந்தெந்த இடத்துல? ஸ்கின், மவுத், இன்டெஸ்டைன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், யூஜனல் ட்ராக், இங்கெல்லாம். these organisms வந்து என்னென்னா commercial relationship where benefit without being harmful the host, or mutualistic relationship where both the microbe and host benefit. Some normal microflora வந்து என்னென்னா opportunistic pathogens-ஆக இருக்கும். They enter sterile the body sites of or if immunity is reduced. Types of normal microflora 2 types இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெசிஸ்டன்ட் மைக்ரோஃப்ளோரா. ரெசிஸ்டன்ட் மைக்ரோஃப்ளோரா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பெர்மனெண்ட்லி ப்ரெசண்ட்டாக இருக்கும் பர்டிகுலர் பாடி சைட்டில். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ரெசிஸ்டன்ட். ஈவன் இஃப் ரிமூவ் டெம்பரவரியாக பண்ணியிருந்தாலும் ஆனால் அது வந்து திரும்பி உருவாகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன, செஃபிடோகாக்கஸ், அப்புறம் லாக்டோபெசிலஸ் இன் வெஜைனா, பாக்டீரியாய்ட்ஸ் இன் இன்டெஸ்டைன், இதெல்லாம் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ளோரா. டிரான்ஸ்டன்ட் ஃப்ளோரா அப்படின்னா டெம்பரவரியாக ப்ரெசண்ட்டாக இருக்கும், அக்வைர்ட் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட். எங்கே? ஃபுட்டு, வாட்டரு ஆர் கான்டாக்ட் வித் அதர் பீப்புள்ஸ். இது வந்து என்னென்னா டு நாட் ரிமைன் ஃபார் லாங், பிகாஸ் இது வந்து ரெசிஸ்டன்ட் ஃப்ளோரா மாதிரி ஹோஸ்ட் டிஃபென்ஸ் பண்ணாது, ரிமூவ் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஃப்ளோரா. நெக்ஸ்ட், this video is sponsored by BuyMood e-shopping app. இது ஒரு நார்மல் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரி தான் இருக்குது. ஸ்பெஷலாக க்ராசரிக்காக டிசைன் பண்ணுது. இதில் கூப்பன் கூட யூஸ் பண்ணி 25% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். டெலிவரியும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிஃபரல் லிங்கை வச்சு யாராச்சும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ரிஃபரல் ரிவார்டும் கிடைக்குது. இதில் 50+ பிராண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாக்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நார்மல் மைக்ரோஃப்ளோரா இன் தி ஹியூமன் பாடி. எந்தெந்த இடத்துலலாம் வந்து இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்கின் என்னது? காமன் நார்மல் ஃப்ளோரா வந்து என்னென்னா ஸ்டெபினோகாக்கஸ் எபிடெமஸ், மைக்ரோகாக்கஸ், கார்னோபாக்டீரியம், இதெல்லாம் வந்து இருக்குது. மவுத் அண்ட் ஓரல் கேவிட்டியில் இருக்குது. அப்புறம் நோஸ் அண்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், லார்ஜ் இன்டெஸ்டைன், வெஜினா, கான்ஜுகேட்டிவ் ஆஃப் ஐ, இந்த இடத்துலலாம் வந்து பர்டிகுலராக இருக்கும். அந்த ஒரு பாக்டீரியா ஆகட்டும், ஃபங்கி, புரோட்டோசோவா எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாடி சைட்ஸ் நார்மலி ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சம் இன்டர்னல் பாடி சைட்ஸில் வந்து நார்மலாக ஸ்டெரைலாக இருக்கும் ஹியூமன் ஹெல்த்தி பர்சன்ஸ்க்கு. என்னது? பிளட்டு, பிரெயின், ஹார்ட்டு, லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, இந்த மாதிரி. ஆனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் தி சைட்ஸ் யூஸ்வலி இண்டிகேட்ஸ் த இன்ஃபெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்மல் மைக்ரோஃப்ளோரா. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் பேத்தோஜன்ஸ். என்னது? ஒரு நார்மல் மைக்ரோஃப்ளோரா வந்து என்னென்னா ப்ரிவென்ட்ஸ் பண்ணும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அந்த பாடியிலேருந்து காலினிகேஷன் ரெசிஸ்டன்ஸாக இது பண்ணும். அதுதான் எனக்கு சொல்கிறாங்க காலினிகேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கம்ப்ளீட்லி என்னென்னா பேத்தோஜன்ஸ் ஃபார் நியூட்ரியன்ஸ் ஆகும், அட்டாச் ஆகிருக்கும் அந்த சைட்ஸ். அதை ப்ரொடியூஸ் ஆகும் போது சப்ரஸ் த பேத்தோஜன்ஸ் வந்து க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, நார்மல் இன்டெஸ்டைனல் பாக்டீரியா ப்ரிவென்ட் ஓவர் க்ரோத் ஆஃப் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா சச் அஸ் கொசிடோரஸ் டிஃபெலை.
நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். என்னது ஒரு கட் மைக்ரோபிட்டா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுற காம்ப்ளெக்ஸ் என்னது கார்போஹைட்ரேட்ஸ் ஆகட்டும், டயட்ரி ஃபைபர்ஸ் ஆகட்டும், நீங்கள் எடுத்துக்கிற என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸை வந்து அது பிரேக் பண்ணாது, கம்ப்ளீட்லி பிரேக் பண்ணாது. அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா யூஸ்ஃபுல் மெட்டபாலிசம்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும், ஷார்ட் செயினாக இருக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சப்போர்ட் த இண்டஸ்ட்ரியல் ஹெல்த். சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின்ஸ்னால் என்னென்னா அந்த சர்டன் இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியா வந்து சிந்தசைஸ் பண்ணும் விட்டமின் கே, சம் வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாம். தீஸ் விட்டமின்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் அண்ட் மெட்டபாலிசம், இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூனிட்டி. நார்மல் மைக்ரோபிட்டா வந்து எப்படி ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அந்த இம்யூனி சிஸ்டம்ஸில் அது என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் பண்ணுது ஆர்ம்லெஸ் மைக்ரோப்ஸும் ஆர்ம்ஃபுல் பேத்தஜன்ஸ்க்குமாக. நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஜினல் ஹெல்த். இந்த வெஜினல் ஹெல்த் அப்படின்னா லாக்டோபசிலஸ் ஸ்பீஷீஸ் தான் வந்து இருக்கும். அது எதை ப்ரொடியூஸ் பண்ணால் லாக்டிக் ஆசிட் விச் மெயின்டைன்ஸ் அண்ட் அசிடிக் pH. அசிடிக் pH environment helps prevent to growth of pathogens, prevent over growth of harmful organisms. அப்படின்னா என்னென்னா ஒரு நார்மல் மைக்ரோஃப்ளோரா எப்படி கீப் ஆகுதுன்னா ஒரு ஆர்கனிசம் நம்மளோட கண்ட்ரோலில் மீறி அந்த மைக்ரோஃப்ளோரா வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. அதுதான் எக்ஸாம்பிள் என்ன டியூ டு ஆன்டிபயோட்டிக் harmful microbes may multiply and cause disease. Maintains body hemostasis அப்படின்னா the overall balance of the body supporting digestion, metabolism, immunity, protection from infections இதெல்லாம் என்னென்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. பேலன்ஸ் இஸ் கால்ட் diabetes which may associated with infections, inflammatory condition and metabolic disorders. இதில் வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது நார்மல் மைக்ரோஃப்ளோராவில். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆப்டிமிசிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஈக்குவலை வந்து இன்டெஸ்டைனில் இருக்கிறதுனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும். டிசீஸ் இன் ஈமோ கம்பல்சஸ் பீப்புள்னால் அந்த யாருக்கு வீக் இம்யூனிட்டி இருக்கோ அவங்களுக்குலாம் அது வரும். இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் டிஷ்யூ இன்ஜரி. ஆன்டிபயோட்டிக் அசோசியேட் டிசீஸ்னால் ஒரு போர்ட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும் நார்மல் ஃப்ளோரா. அதை எப்படி அலோவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரோத் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம் சச் அஸ் க்ளோஸ்ட்ரிடியம்ஸ். இதோட ஷார்ட் கன்க்ளூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எங்கே நார்மலி ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா பாடி. இது எதுதெல்லாம் எசென்ஷியல் பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் த பேத்தோஜன்ஸ், டைஜஷன், விட்டமின் சிந்தசைஸ், இம்யூன் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த். இந்த ஹார்ம்ஃபுல்லாக இருக்க இதெல்லாம் ஸ்டெரைலாக இருக்க சைட்ஸ்குள்ளே போக முடியாது. யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி வந்து வீக்காக இருக்கோ அவங்களுக்கு வரும். மைக்ரோஃப்ளோரா பேலன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்.